பண்டைய கிரேக்க கடவுள்கள் பார்த்தாலும் சரி, பண்டைய கிரீக் மித்தாலஜி என்பது உலகத்திலே மிக பிரபலமான ஒரு நாகரிக புராணங்கள்ல ஒன்றுங்க. இந்த கிரீக் மித்தாலஜி என்பது. பண்டைய நாகரிகத்துல ரொம்ப பிரபலமான நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். இதுல பல கடவுள் கொள்கைகள் இருக்கு. அதுல வந்து இயற்கை, மனித வாழ்க்கை, உணர்ச்சிகள், போர், அறிவு போன்ற அனைத்தையும் கட்டுப்படுத்துவதாக நம்பப்படுது. சரி, இப்போ கிரேக்க கடவுள்கள் யார் யாரு என்பதை பார்ப்போம். பகுத்தறிவுக்கு அதனுடைய விளக்கங்கள் முரண்படுதா என்பதையும் பார்ப்போம். ஒலிம்பியன் காட்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா? முதன்மை ஒலிம்பியன் கடவுள்கள் என்று சொல்லுவாங்க. கிரேக்க கடவுள்ல. ஜியஸ் என்று சொல்லுவாங்க. இவருடைய பணி என்னன்னா, கடவுள்களுடைய ராஜாவாக இவர் பார்க்கப்படுறாரு. வானம் மற்றும் மின்னலுடைய கடவுள்னு சொல்றாங்க. அதாவது ஜியஸ் எல்லா கடவுள்களையும் ஆட்சி செய்யக்கூடியவர். அதாவது மின்னல் தண்டர் போல்ட் வந்து அவருடைய ஆயுதம்னு சொல்லுவாங்க. நீதியும் அதிகாரமும் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹிரா என்ற ஒரு கடவுள் சொல்லுவாங்க. இவருடைய பணி என்னன்னா, திருமணம் மற்றும் குடும்பத்துடைய கடவுள் என்று சொல்லுவாங்க இவங்கள. இவர் வந்து ஜியஸ் உடைய மனைவி. ஜியஸ் கடவுளுடைய மனைவி இவங்க. பெண்களின் பாதுகாவலராக கருதப்படுறாங்க. பொறாமை மற்றும் கோபம் நிறைந்தவளாக கதைகள்ல வரும் இவங்கள பத்தி. அடுத்தது பொசிடான். இதுல ஒரு படம் கூட வந்தது இந்த பேர்ல. இது வந்து கடவுள். இவருடைய பணி என்னன்னா, கடவுள் மற்றும் நிலநடுக்கத்துடைய கடவுள் என்று சொல்லுவாங்க இவர. பொசிடான் கடல் மற்றும் நிலநடுக்கத்தோட கடவுள் சொல்றாங்க இல்லையா? இவர் வந்து கடலை ஆள்பவர்ன்னு சொல்றாங்க. ட்ரிடென்ட் தான் அவருடைய ஆயுதம். அதாவது 3 முனை ஈட்டி. அதுதான் அவர் ஆயுதம். இதெல்லாம் நீங்க வந்து படங்கள்ல பார்க்கலாம். ஹாலிவுட் மூவிஸ்ல. கோபம் ஆயிடுச்சுன்னா புயல் மற்றும் நிலநடுக்கத்தை அவர் ஏற்படுத்துவாராம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஹேடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் சொல்லுவாங்க. இவரோட வேலை என்னன்னா, மரண உலகத்துடைய கடவுள் சொல்லுவாங்க. இறந்தவர்களுடைய உலகத்தை ஆள்பவர் இவரு. பயமுறுத்தும் கடவுள், ஆனால் அநியாயம் செய்யாதவர் என்று சொல்றாங்க. அடுத்தது ஏத்தினா என்ற கடவுள் சொல்லுவாங்க. ஏத்தினானா அறிவு மற்றும் யுத்த தந்திரம், இதுதான் இவரோட வேலை. அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தின் சின்னமாக ஏத்தினா பார்க்கப்படுறாங்க. போர்ல திட்டமிடக்கூடிய திறன் கொண்டவள் இவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்போலோ அப்படின்ற கடவுள். இதை கூட நிறைய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இந்த பேர் வைப்பாங்க இல்லைங்களா, ஃபார்மசிலாம். இவருடைய பணி என்னன்னா, சூரியன், இசை, மருத்துவம் இதெல்லாம் இவரோட தொடர்பு படுத்தப்பட்டது. இசை, கவிதை மற்றும் குணப்படுத்தக்கூடிய சக்தி கொண்ட கடவுள் சொல்லி இவரை சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டிமிஸ். ஆர்டிமிஸோடைய பணி வந்து வேட்டையாடுறது, சந்திரன் இது தொடர்பான கடவுள் தான் ஆர்டிமிஸ் சொல்லுவாங்க. இவர் வந்து காட்டுல வாழ்வாரு. விலங்குகளுடைய பாதுகாவலியான கடவுள் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏரிஸ். இவங்களோட வேலை என்னன்னா, போர் செய்வது. இதனுடைய விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அதிரடி மற்றும் கொடூரமான போருடைய சின்னமாக ஏரிஸ் பார்க்கப்படுறாங்க. அடுத்து ஆஃப்ரோடைட். இவங்க வந்து காதல் மற்றும் அழகுடைய கடவுளாக பார்க்கப்படுறாங்க. இதோட சிம்பிள்ஸ்லாம் கூட வரும் பாருங்க படங்கள்ல. அழகுடைய உச்சம், காதல் உணர்ச்சியை உருவாக்கக்கூடிய கடவுள் இவள் என்று சொல்றாங்க. அடுத்தது ஹெர்மிஸ். இவனுடைய பணி வந்து தூதுவராக இருப்பது, வேகம், வாணிபம் இது தொடர்பான ஒரு கடவுள். கடவுளுடைய தூதுவர் என்று சொல்லுவாங்க இவங்கள. மிக வேகமாக செல்லக்கூடிய திறன் கொண்ட கடவுள் சொல்லுவாங்க. அடுத்து ஹெஃபேஸ்டஸ் என்று சொல்லுவாங்க. இவருடைய வேலை என்ன, நெருப்பு மற்றும் உலோக வேலையை சொல்லுவாங்க. அதாவது அனைத்து ஆயுதங்களையும் உருவாக்கக்கூடிய கரிகாலன், பிளாக் ஸ்மித் காட் என்று சொல்லுவாங்க. அடுத்தது 12வது கடவுள் வந்து டிமிட்டர். இவருடைய பணி வந்து விவசாயம், பயிர்கள், விளைச்சல் ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள் என்று இவங்க சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னும் சில முக்கிய கடவுள்களை அவங்க சொல்லுவாங்க. டயோனைசஸ் என்று சொல்லுவாங்க. இது மது, கொண்டாட்டம் இதோடு தொடர்புடைய கடவுள் சொல்லி, மகிழ்ச்சி, கலை மற்றும் கொண்டாட்டத்துடைய கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது பெர்சிஃபோன் என்று சொல்லுவாங்க. மரண உலகத்துடைய ராணி என்று சொல்லுவாங்க. டெமிட்டருடைய மகள் என்று சொல்லுவாங்க இந்த பெர்சிஃபோனை. ஹேடிஸுடன் இணைந்து இறந்தவர்களுடைய உலகத்தை ஆளக்கூடியவள் என்று சொல்லுவாங்க. அடுத்தது ஹீரோஸ்ல நீங்க பார்க்கலாம் இல்லையா, சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். இவருடைய வேலை வந்து காதல். இதனுடைய விளக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, குப்பிட் போல அம்பு எய்தி காதல் உருவாக்குவார் இவர் சொல்லுவாங்க. அடுத்தது நைக் இல்லையா, நிறைய ஷூ பிராண்ட் கம்பெனிஸ்ல கூட இந்த பேர் இருக்கு. வெற்றியோட கடவுளாக பார்க்கப்படுது. போர்லையும் விளையாட்டுலையும் வெற்றியுடைய சின்னமாக இவர் பார்க்கப்படுறார். கிரேக்கர்கள் இந்த கடவுள்களை இயற்கையை விளக்குவதற்கு, வாழ்க்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு, பயம் மற்றும் ஆசைகளை வெளிப்படுத்த இந்த கடவுள்களை வணங்கி வந்தாங்க. நிறைய ஃபேமஸ் ப்ராடக்ட்ஸ்ல இந்த கடவுள்களுடைய பேரை அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அல்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நபி அமைச்சிருக்கான் இல்லைங்களா? அதுல சிலருடைய பெயர்கள் நமக்கு தெரியும், சிலருடைய பெயர்கள் நமக்கு தெரியாது. வந்து குரானுடைய வசனம் இது. ஆக்சுவலா வந்து கிரீக் மித்தாலஜி, இந்த கிரேக்க கடவுள்கள் வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட கண்டிப்பா ஒரு நபி வந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்க யார் என்று நமக்கு தெரியாது. ஒண்ணு இல்ல பல நபிமார்கள் கூட வந்திருப்பாங்க. வந்து சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, கிரேக்க நாகரிகம் இருந்த பகுதி வந்து லெவன்ட் மற்றும் மேற்கு ஆசியா அருகில இருந்த அந்த பகுதிக்கு இப்ராஹிம் மற்றும் அவங்களுடைய வாரிசுகள் கடவுளாக நபிமார்களாக வந்ததாக சொல்லப்படுறாங்க. தௌஹீதுடைய அழைப்பு படி செஞ்சிருக்கலாம் சொல்றாங்க. சில அறிஞர்கள் வந்து ஈசா அவர்களுடைய அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி வந்து கிரேக்க ரோம உலகில் பரவியது என்று சொல்றாங்க.
ஆனால் திடமான இந்த நபியோடைய பேர் என்று நம்ம குறிப்பிட்டு டக்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ பகுத்தறிவுக்கு எப்படி முரண்படும் இந்த கடவுள் கொள்கை, மூட நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் என்ன சிந்திக்கணும்னா, உண்மையான கடவுள் எப்படி இருக்கணும்னு சிந்திக்கணும். அந்த பண்புகளை சிந்திக்கணும். இப்ப பல கடவுள் இருந்தா குழப்பம் வரும் இல்லையா? ஏன்னா நெறைய கடவுள்கள வணங்கியிருக்காங்க கிரேக்கர்கள். ஸோ ஒரு கடவுள் இருக்கிறது நல்லதா? பல கடவுள் இருக்கிறது நல்லதா? ஒரு கம்பெனிக்கு பல ஓனர் இருக்கிறது நல்லதா? இல்ல ஒரு ஓனர் இருக்கிறது நல்லதா? ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கிறது தான் நல்லது. இப்போ வானம், பூமிக்கு ஒரு கடவுள் படைத்த ஒரு கடவுள் இருக்கிறது தானே சிறந்தது. சரி, அவங்க ஒருத்தர் சண்டை போட்டா, உலகம் எப்படி நிலைத்திருக்கும்? ஏன்னா, ஹாலிவுட் படங்கள்ல காட்டுறாங்க. ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் கூட சண்டை போடுற மாரி. ஸோ இதை பார்த்துட்டு மனிதர்களும் சண்டை போடுவாங்க. ஒரு நாட்ல 2 ராஜாக்கள் இருந்தா கூட பிரச்சனை தானங்க வரும். அப்போ உலகத்தை பல கடவுள் ஆட்சி செஞ்சா எப்படி சாத்தியம்? அடுத்தது மனித குணங்கள் கொண்ட கடவுள் என்று சில கடவுள்கள சொல்றாங்க. ஸோ அவங்க உண்மையான கடவுள்கள் அல்ல இல்லையா? கிரேக்க கதைகள்ல ஜியஸ் வந்து மோசடி செய்யக்கூடிய கடவுளாக காக்கப்படுறாங்க. ஹிரா வந்து பொறாமைப்படுறான்னு சொல்றாங்க. ஏரிஸ் கடவுள் வந்து கோபம் மற்றும் கொடூரத்துடைய கடவுள் சொல்றாங்க. இது எல்லாம் மனிதனுடைய குறைகள். ஸோ குறைபாடுகள் உள்ளவர் எப்படி பூரண கடவுளாக ஆக முடியும்? ஸோ கடவுள் இயற்கைக்கு அடிமையா? ஏன்னா பொசிடான் வந்து கடலை கட்டுப்படுத்துறார். அப்போலோ வந்து சூரியனை கட்டுப்படுத்துறார். இதனால என்ன புரியுதுன்னா, ஒவ்வொருவரும் ஒரு பகுதி மட்டும் தான் கட்டுப்படுத்துறாங்க. உண்மையான கடவுள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தணும். வானங்கள், பூமி எல்லா ஆட்சியும் கட்டுப்படுத்தணும். ஸோ ஒரே நேரத்துல முழு பிரபஞ்சத்தையும் ஆள வேண்டும். அவர் ஒருவராக இருக்க வேண்டும். ஓரிரை கொள்கையாக இருக்க வேண்டும். இதிலே சில கதைகள்ல முரண்பாடுலாம் இருக்கு. கிரேக்க புராணங்கள்ல கடவுள்கள் பிறக்குறாங்க, சிலர் தோற்குறாங்க, சிலர் வெற்றி பெறாங்க, சிலர் காயப்படுத்தப்படுறாங்க. இப்படிப்பட்ட கடவுள் வந்து ஒரு பலவீனமான கடவுள்கள். ஸோ கடவுள் ஒருவனாக இருக்கணும், குறைகள் அற்றவராக இருக்கணும். அவரு யாருக்கும் பிறந்து இருக்கக்கூடாது. யாருக்காவது பிறந்திருந்தா அவங்க அப்பா, அம்மா தான் பெரிய கடவுள் ஆயிடுவாங்க. அது அப்படியே போச்சுன்னா பல கடவுள் உருவாயிடும். அவருக்கு இறப்பு என்பது இருக்கக்கூடாது. இறப்பு என்பது இருந்தா கடவுள் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். மனிதர் என்று அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் அவர் கட்டுப்படுத்தணும். ஸோ இந்த அடிப்படையில பார்த்தா கிரேக்க கடவுள்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை கதைதான். ஸோ கிரேக்கர்களுக்கும் நபி அனுப்பப்பட்டாங்க. அவங்க அந்த தூதுவருடைய செய்தியை மறந்ததுனால, பின்னர் மனித கற்பனைகள் கடவுள்களாக மாறிப்போச்சு. ஓரிரை கொள்கையை தூய்மையாக சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம், ஒரே மதம் என்று சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான். அதுல தான் ஓரிரை கொள்கை தெளிவா இருக்கு. ஒரே கடவுள் தான். அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். வேற கடவுள்கள் கிடையாது. நபிமார்கள் கூட கடவுள்கள் கிடையாது. ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மலக்குமார்கள் கூட கடவுள்கள் கிடையாது. நல்ல மனிதர்கள் கூட கடவுள் கிடையாது இஸ்லாத்துல. ஒரே கடவுள் அல்லாஹ் மட்டும்தான். அவன் வந்து அவன் யாருக்கும் பிறக்கவில்லை. அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. தூக்கம் என்பது கிடையாது. இது எல்லாமே குரான்ல வருது. மனிதனுடைய எந்த பண்புகளும் கடவுளுக்கு கிடையாது. அவருக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அவருக்கு நிகரா வேற ஒரு கடவுளே கிடையாது. ஸோ மேற்கத்திய மக்கள் வந்து இந்த கடவுள்களை நேரடியாக வழிபடுறாங்களோ இல்லையோ, இன்டைரக்டாக அவங்களுடைய கல்ச்சர்லேயும் அவங்களுடைய திங்கிங் தாட் ப்ராசஸ்லையும் இதுக்கு வந்து அவங்க வந்து தாக்கம் செலுத்துது என்று சொல்லலாங்க. ஸோ ஏத்திசம், மெட்டீரியலிசமில் எல்லாரும் போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, மித்தாலஜியில் கடவுள் கொள்கை காட்டப்படுறதுனால அந்த கடவுளுக்கு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு மேற்கத்திய மக்களுக்கு. அதனால் தன்னுடைய மன இச்சையை வந்து மேற்கத்திய மக்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். இன்றைக்கு மேற்கத்திய உலகத்தை தான் எல்லாரும் முற்று நோக்குறாங்க, ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. மற்ற நாகரிகங்களும் மற்ற நாடுகளும்